சார் சார் டென்டிஸ்ட் என்ன சார்? அட போடா, எல்லா கதையும் கேட்டு சீதை கிராம சித்தப்பாம்ப. அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டுல, பேசாம அப்படியே கிளம்புடா. சார் 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 நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கேன். நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா. இங்க பாருங்க 1000 ரூபா திருடரு, எனக்கு இந்த மாதிரி பின்னாலாம் வந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்க அப்பா பிரச்சனையில இருக்காரு சார். காசு வேணும். எல்லா இடத்துலயும் ட்ரை பண்ணிட்டேன் சார், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இருக்கிற வீடு கூட வித்துட்டேன். ஆனா கெட்ட விஷயமா இருந்தாலும் ஃப்ராடே பெட்டர் நினைக்கிறேன். அப்படி என்ன உங்க அப்பாவுக்கு ப்ராப்ளம்? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல சார். ஐயோ பாவம், கேன்சரா? இல்ல சார். அப்புறம் என்ன, எய்ட்ஸா? இல்ல சார். என்னோட அப்பா பண்ணாத சீட்டிங் கேஸ்ல ஜெயில இருக்காரு. என்னது சீட்டிங் கேஸா? இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? காசுக்காக கேவலமான ஒரு வேலையை செஞ்சு ஜெயிலுக்கு போனத பெருமையா சொன்னா நான் என்ன லூசு மாதிரி தெரியுறேனா? போடா டே போடா. இல்ல சார், எங்க அப்பா சீட் பண்ணல சார். அவரை மாட்டி விட்டாங்க. எப்படியாவது காசை கட்டி வெளியே கொண்டு வரணும். அப்புறம் எனக்கு உங்ககிட்ட வேலை கத்துக்கலான்னு இருக்கேன் சார். நான் இங்க ஸ்ரீராம் தாஸ் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கேன். வரவங்க போறவங்களுக்கு வேலை சொல்லி தரதுக்கு. என்கிட்ட கத்துப்பானா? போடா டே போடா. உங்ககிட்ட வேலை கத்துக்கணும்னு சொன்னது என்ன காப்பாத்துறதுக்காக இல்ல சார். எனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி உங்களை நீங்க காப்பாத்திக்கிட்டீங்க. அதான் அந்த 10,000 திருடுனீங்களே சார். பாத்துட்டியா? அதான் சார் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு. எங்கால் நாளைக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா நான் இன்னைக்கு உங்ககிட்ட கத்துக்கிட்டது ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்னை காப்பாத்தினதை விட நீங்க ஹேண்டில் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கூட இருந்தா என் ப்ராப்ளத்துல இருந்து சீக்கிரம் வெளியே வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சாரி, கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். சார் 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 எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். வாட்ஸ் ஹோய்? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க லோக்கலா? அப்ப நீங்க ரோமிங்கா? யா, ஐ அம் ஃப்ரம் யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏவா பாரு. the எலிஸ் அபார்ட்மெண்ட் தெரியுமா? எலிஸ் அபார்ட்மெண்ட் அங்க வந்து. சாரி. சாரி. பரவாயில்ல. அண்ணன் பேரு என்ன? என் பேரு ரேஷ்பதம். அப்ப அவங்க பேரு? சமந்தா. அப்புறம் பசங்க பேரு? மைக்கேல் ஜாக்சன். ஜான்சன் அண்ட் ஜான்சன். நைஸ் நேம். Thank you very much. இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்க? நாங்களும் அந்த அபார்ட்மெண்ட் தான். உங்களுக்கு யாரை பார்க்கணும்? மை மதர். அவரோட லாயர் இப்போ மேல போயிட்டாரு. பேரு? மேரி. ஃப்ளோர்? 3rd floor. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்க அப்பா 4th ஃப்ளோர். நல்லா தெரியும். ஆன்ட்டி மேரி. எனக்கு ஆன்ட்டி மாதிரி. டாட், லெட்ஸ் கோ டாட். ஓகே கேட். அமைதியா இருக்கனா பாரு. நீங்க அட்ரஸ் சொல்றீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ டிரைவர் சார். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட் வரும்ல. அது இல்லாம நீங்க ரைட் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனா ஒரு தியேட்டர் வரும்ல. அதுல அங்க இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் போனீங்கன்னா அங்க இருந்து ரைட் வந்துடணும். அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே மேல தான் ஏலியன்ஸ் அபார்ட்மெண்ட். புரியுது சார். தெரிஞ்சிட்டு அப்புறம் நிக்கிற. அப்படியே கிளம்பு. See you. Bye. Thank you guys. டாடா பிலா ரிலையன்ஸ். நம்ம அது என்னங்க? ஏலிஸ் அபார்ட்மெண்ட் இங்க தானே இருக்கு. இல்ல அபார்ட்மெண்ட் இங்க கிடையாது. என் பேரும் ஜான்சன்ல. என் பேரு சந்து. மீதி அப்புறம் சொல்றேன். ஐ அம் ரவி. ஆல் தி பெஸ்ட். அப்போ அவங்ககிட்டயும் போய் சொன்னீங்க? உனக்கு சான்ஸ் கொடுக்கலாம் தான். என்ன? என்கிட்ட ஏதோ கத்துக்கணும்னு சொன்னல, அதான் உனக்கு கத்து கொடுக்கலாம் தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. ஹலோ வாட்ச்மேன். யார் வேணுங்க? 304ல மேரியை பார்க்கணும். இருங்க, கேட்டு வரேன். அம்மா, நான் தான் வாட்ச்மேன். உங்ககிட்ட யாரோ பேசணுங்கிறாங்க. ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. சரிங்கம்மா, உங்ககிட்ட போன்ல பேசுறேன். நாங்க பேசிட்டு வந்துடுறேன். குருஜி, நம்ம என்ன கம்பெனி? நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. உங்களை பார்த்தா வாட்ச்மேன் மாதிரி எதுவுமே தெரியலையே. எக்ஸ் மிலிட்டரி. எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஸ்டைலு, அந்த ஷோல்டர்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ். நீங்க எங்க இருந்தீங்க? காஷ்மீர். பாகிஸ்தான் அவங்க ஏதாவது கொடுத்தாங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல சேஃப்டி தான். ஹலோ மாம். யாரு? நான் இசுபாதம். ஓ மை சன், லேண்ட் ஐடியா? ஜஸ்ட் ரீச்ட். அப்பனா மேல வா. நான் மேல வரணும்னா கால் டாக்ஸிக்கு பணம் பே பண்ணணும் மாம். எவ்வளவு கொடுக்கணும்? அவன் டாலர்ஸ்லாம் வாங்க மாட்டானா? ஆமா, உன் வாய்ஸ் எப்படி மாறி போயிருக்கு? சளி பிடிச்சிருக்கு மாம். ஏன் என்னாச்சு? இந்தியன் வேதோ. ஐயோ. எனக்கு சமந்தாக்கு, மைக்கேல் ஜாக்சனுக்கு ஜலதோஷம். ஐயோ, அப்படியா? சரி, நான் டிரைவரை மேல அனுப்புறேன். காசு கொடுத்து அனுப்புங்க. எவ்வளவுமா கொடுத்து அனுப்பணும்? 5000. உடனே அனுப்பி வைப்பா. மேல காசு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துரு. கேட்டு சொல்றேன். 5000 ரூபாய் கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா. சூப்பர் தம்பி. வர சொன்னாங்க. உங்களது என்ன ஏஜென்சி? நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. உங்களை பார்த்தா பேங்க்லயோ இங்கேயோ ரெகுலரா வேலை செய்யற வாட்ச்மேன் மாதிரி தெரியலையே. எக்ஸ் மிலிட்டரி மேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. கிரேட் சார். மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது அவங்க அதிர்ஷ்டம் சார். ஹாப்பியா டோரை திறந்து போட்டு தூங்கலாம். 2500, 5000. ஓகே ரவி. ஜெய் ஜவான், ஜெய் கிசான். ஜெய் ஜவான். காசே, பணம், திட்டே, மணி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட்.
பரவாயில்லையே, வாட்ச்மேன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டியே. டெஸ்ட்ல பாஸா? உன்னை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணாலே என் டார்கெட் நான் ரீச் பண்ண நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு வேணும் உனக்கு? 15 லட்சம். எங்க அப்பாக்கு பெயில் வாங்கி வெளியே கூட்டு வந்துருவேன். 15 லட்சமா? அடேங்க அப்பா, அப்போ உங்க கையில எவ்வளவு இருக்கு? 5 லட்சம். 5 லட்சம் கேஷ் வச்சிருக்கா? அப்புறம் ஏன்டா வருத்தப்பட்டு இருக்க? பாரு இங்க பாரு, 5 லட்சத்தை எங்க கொடுத்தீங்கன்னா 7 நாள்ல 10 லட்சமா ஆகுற பிளான் என்கிட்ட இருக்கு. ஐயோ இல்லங்க, அது என் அம்மா தங்கச்சியோட நகை. அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் தொடவே மாட்டேன். இங்க பாரு, 5 லட்சத்தை என் கையில கொடுத்தீங்கன்னா ஒரே வாரத்துல 10 லட்சமா திருப்பி தரேன். ஆனா நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இங்க பாரு, லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலன்னா அதுவே பெரிய ரிஸ்க் தான். இப்போ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு ஜம்ப் ஆயிடுவா. சரி, நமக்கு எதுக்கு அதெல்லாம்? சரி வா, ஆபீஸ் போய் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். உங்களுக்கு ஆபீஸ்லாம் இருக்கா? ஆமா இருக்குல்ல. இதோ வெள்ளி டெர்மினேட்டர் 2 நான் 2 கால் பண்ணிட்டேன்ல. அடே ஹலோ, சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஹலோ மிஸ்டர் கோவிந்தசாமி, இந்தாங்க உங்க 500 பாக்கி. இதுதான் நம்ம ஆபீஸ். உன் தங்கச்சி ஃபோன் பண்ணா? என்ன சொன்னா? நீ தான் இல்ல அதான் சொன்னேன், அர்ஜென்ட்டா. இங்க பாரு, இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணா நான் இல்லன்னு சொல்லிடு. இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஏன் ஹோட்டல் நம்பர் ஏன் கொடுத்த? ஒரு செல் நம்பர் கொடுக்க வேண்டியதானே? நோ, 2 ஸ்பெஷல் டீ வாரல். சிஸ்டருக்கு பிரச்சனையா? ப்ராப்ளமே சிஸ்டர் தான். உன்னோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? வயசுல சின்ன பொண்ணு தான், நாலேஜ்ல ரொம்ப பெரிய பொண்ணு. எங்க அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணும். மா, உனக்கு இஷ்டம்னு பாவக்காய் குழம்பு பண்ணிருக்கேன், மறக்காம மருந்து சாப்பிட்டுரு. நான் ஆபீஸ் கிளம்புறேன். கிளம்பிட்டியா? ஊருப்படாத வேலைக்கு. ஒருவேளை நான் போலனா இந்த வீட்ல யாருக்கும் சாப்பாடு இருக்காது. உன்னோட அக்கறைலாம் இங்க எனக்கு தேவையில்ல. உன்னாலதான் என் பையன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். என் தம்பி நல்லா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஏய், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிக்ட் ஆகி நீயும் ஹெல்த் கெடுத்துக்க போறியா? வெக்கமா இல்ல? சரி லைன்ல இவ்வளவு ஸ்டோரி இருக்கா? ஆமா இருக்குல்ல. சூப்பர் சாங். கடைக்காரண்ணா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? ஐடியா இருக்கா? என்ன இப்ப கட்டா உன் தங்கச்சி லைன்ல இருக்கா? இல்லன்னு தானே சொல்ல சொன்னேன். இந்த கோவிந்தசாமி உயிரே போனாலும் போய் சொல்ல மாட்டான். ஆமா, அவர் சொல்ல மாட்டார். உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ? அதான் 100 வாட்டி சொல்லிட்டேன்ல, கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு. கண்டிப்பா கோர்ட்ல தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணியா அப்போ? நீ ஒரு நிமிஷம் அர்ஜென்ட்டா என் ஆபீஸ்க்கு வா. வரமாட்டேன். நான் அதுக்கு உன் ஆபீஸ்க்கு வரணும். இங்க யாரோ உன் ஃப்ரெண்டு கமலாவா இங்க வந்திருக்காங்க. நீ காக்கின்னு கூப்பிடுவியாமே, சாவுற அளவுக்கு குடிச்சிருக்காரு. அர்ஜென்ட்டா வந்து அவரை கூட்டிட்டு போ. காக்கியா? அங்கேயும் போனதும் போனா அங்கேயா விழுந்தான்? விழுந்ததுதான் விழுந்தான். என்ன எதுக்கு கூப்பிடுறா? கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். வா. காக்கி, சந்து வந்துட்டியா? இந்த ஹோட்டல்ல உனக்கு என்ன வேலை? என்ன எதுக்காக கூப்பிட்ட? அது இவன் இது நம்ம புது பார்ட்னர். பரவாயில்ல சொல்லு. ராஜான்னு பெரிய பிசினஸ் மேக்னெட், துபாயில செட்டில் ஆயிட்டாரு. தமிழ் ஆளுதான். ஏய், அப்துல் ராஜா அண்டர்வேல்டு கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான். அவனோட சொத்து 5000 கோடிக்கு மேல. சரி, விஷயத்துக்கு வா. இந்த சிட்டில சாரதா காலனில அவருக்கு ஒரு 500 ஏக்கர் நிலம் இருக்கு. அதுல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி கட்டணுங்கிறது அவரோட ஆசை. ஆனா அது பக்கத்துல தான் என் தங்கச்சியோட 5 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு 5 ஏக்கர் நிலம் அவருக்கு தேவைப்படுது. பல தடவை விற்க சொல்லி கேட்டாரு. என் மாமாவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க. அங்க அவருக்கு ஒரு சிலையை திறக்கணும்னு தங்கச்சி பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. முதல்ல மேட்ரு என்னன்னு சொல்லு. என் தங்கச்சி கிட்ட அந்த நிலத்தோட ஒரிஜினல் பத்திரத்தை எடுத்துட்டு கரெக்டா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தயார் பண்ணிருக்கேன். அந்த பத்திரத்தை வச்சு அந்த நிலத்தை ராஜா தலையில கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனா இந்த ஹோட்டலை சேர்ந்தவங்க என்ன பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பலவந்தமா என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. நான் கீழே விழுந்துட்டேன். உன் தங்கச்சியை பார்க்கும்போது தான் உன்னோட ஞாபகம் வந்தது. அதெல்லாம் ஓகே, என்ன எது கூப்பிட்ட அதை சொல்லு. இப்போ அந்த ராஜா நாளைக்கு துபாய்க்கு போறாராம். 6 மாசம் வரைக்கும் வரமாட்டாரு. இப்ப இருக்கிற அவசரத்துல இந்த டூப்ளிகேட் பேப்பர்ஸ பார்த்து அவர் பணத்தை கொடுத்துருவாரு. இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா 70% எனக்கு, 30% காக்கே. பெர்சன்டேஜ் முடிவு பண்ண வேண்டியது நான், நீ கிடையாது. பர்சன்டேஜ் டிஸ்கஷன்லாம் வேண்டாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இன்னொருத்தன் தான் என்ன எது கூப்பிடுற? எவ்வளவு வேணும்? 70%. 70%? என்னையா கேக்குற நீ? டேய், நான் உன் கையில கேட்கல, சொல்றேன், புரியுதா? எனக்கு 70%, உனக்கு 30%. அதெல்லாம் முடியாதுடா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். டேய் 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 டேய்,
வயசானவன்டா, 73 வயசு, அநியாயம் பண்ணாதடா. ம்ஹும். ஆ? ஆ. சாரி. ம், ம், ம். எனக்கும் வேற வழி தெரியல. இந்த அப்போ ஒரிஜினல்ஸ் என் பொண்டாட்டிக்கிட்ட தான் இருக்கு, போய் வாங்கிக்கங்க. வீடு எங்க? ஸ்ரீதேவி அபார்ட்மெண்ட், ஃபிளாட் நம்பர் 201. காந்திபுரத்துல ரவுண்டான பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட் ஆ, தானே? ஆ, அதான். ஆ. ஆமாமா, இப்போ இந்த நிலம் எங்க இருக்குது? ஒரு ஏக்கருக்கு 10,000 வச்சாலும் 50-60 லட்சம் வரும். ஆ. என் தங்கச்சியோட ஃபோர்ஜரி கையெழுத்த போட்டு பவர் ஆஃப் அட்டனை கூட எழுதி வச்சிட்டேன். அத உன் பேருக்கு மாத்திக்க. ஆ, ஆ? ஹலோ, 1 மினிட், இது வந்துடுறேன். பாரு காக்கி, ராஜா பத்தி முழுசா எனக்கு தெரியலனா இந்த கேஸ் நான் எடுக்க மாட்டேன், புரியுதா? விஷயத்தை சொல்லு. மச்சான், நீ பேசுறது எதுவும் கேட்கலடா. அதான்டா 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருக்கேன். நீ எங்க இருக்க? நீங்கடா இருக்க? ஹலோ ஹலோ ஹலோ, என்னடா திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ. டேய், நான் அப்புறமா கால் பண்றேன்டா. இது 5 ஸ்டார் ஹோட்டல், ஓகே? இவ்ளோ சத்தமெல்லாம் பேசக்கூடாது, மெதுவா ஓ பேசுங்க. சாரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், யா. கிளீனிங் முடிஞ்சிருச்சு, உங்க சைன் வேணும். சீரியஸ் எல்லாமே கேரக்டர் தான். correct ஆ இந்த register போன்ல இருந்து அந்த போனுக்கு கால் பண்ணா இந்த அம்மாவோட நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சரி, தேங்க்யூ மேடம். ஃபினிஷ் பண்ணிட்டு கூப்பிடு. ஓகே மேடம். அடேங்கப்பா, என்னமா இருக்கா, அழகா இருக்கா. அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வாட்? இடியட். ஒரு வாட்டி மொத்தம் கொடுக்கறதுக்கு இடியட்டா? அப்ப 300 வாட்டி திட்டினாலே எனக்கு ஓகே தான். இது கனவா? எக்ஸ்கியூஸ் மீ. Now what? என்னது இது? How dare you kiss me? இதானே சொல்ல வரீங்க? Just wait and watch. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை சும்மாவே விட மாட்டேன். கிடிகிடி கிடிகிடி. டேய், அப்படியே குரங்கு மாதிரியே பண்றடா. குங்ஃபு ஆஃப் நிஞ்சா. ஏய், டேய் புல்ராஜ், நான் செல்ராஜ் பேசுறேன்டா. ராஜுங்கள்ட்ட ஒருத்தன் ஒம்பல் திருட்டு இருக்கான். ராஜபாளையத்துல ஆளுங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு ராஜா தெருக்கு உடனே வந்துடுறா. ஏய். இன்னைக்கு எப்படியாவது இவனை போங்க. ஏய், நான் வந்துட்டேன், நான் உனக்காக. வந்து இவனை அடிங்கடா. வாங்க இன்னைக்கு வாங்க. சாவடிச்சிடுறேன் இவனை. இந்தா, பொண்ணு, வாங்கடா, அடிங்கடா. ஏய், போடுறா அவனை. ஏய், போடுறா அவனை. ஏய், இவன் தான் நம்மளை கொடுத்திருப்பான். போடுறா அவனை. ஏய், போடுறா. போடு. சார், 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 நாங்க இல்ல சார். சார், இவங்க தான் சார். டேய் மார்க்ராஜ், நமக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கோம். அவனுங்கள எங்கடா? அட கடவுளே, எங்க கூட 2 பேர் இருக்கணுமே, எங்க போனானுங்க தெரியலையே. அவனுங்க எங்க போனானுங்க தெரியலையே. வண்டியில ஏத்துங்க. சார், டேய், ஒருத்தனை விடாதீங்க. விட மாட்டேன்டா. சார், ஏண்டா நீங்களே அடிச்சுக்கிட்டு அந்த கடவுளையும் விட மாட்டேன்னு சொல்ற? உள்ள வா, பாத்துக்கிறேன். எனக்காக இவ்ளோ ஃபைட்லாம் பண்ண? உனக்காக இல்ல, எனக்காக வேண்டிய வேலைக்காக. பாருடா. இருந்தாலும் அந்த காக்கி விஷயத்துல என்ன ஏமாத்துனது சரியில்லை. என்ன சரியில்லை? காக்கி என் ஃப்ரெண்டு எனக்கு டீல கொடுத்தான். இதுல 3ஆவதெல்லாம் தேவையில்லை. அதை நீ டைரக்டா சொல்லலாம்ல. பெரிய ஆள் தான். உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை. சரி, அந்த டீல எனக்கு ஒன்றும் ஷேர் வேணாம். வேணாமா? என்ன திடீர்னு வேணாங்கிற? ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன்டா. ஓ, ஃப்ளோல வந்துருச்சா? அப்ப வேணான்னு சொன்னல, இனிமே உனக்கு வேணாம் தான். தோடா 204. உள்ள போலாம், வா. போய் பெல் அடிப்பேன், வா. பெல் அடி.
வணக்கம் ஆண்டி. யார் வேணும்? கமல் சார் இருக்காரா மேடம்? இல்ல. என்ன டோர் அடிச்சுட்டு ஓட்டோம்? சரியா கேட்டிருக்க மாட்டாங்க, திரும்ப பில் அடிப்போம். வணக்கம் மேடம், கமல் சார் இருக்காரா? இல்ல. அடிங் குந்தாணி, என்னடா அவ? சரி, இந்த டைம் நான் பேசுறேன், நீ இரு. கமலா கிறிஸ்டபர் சார் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதான் தெரியும்ல, அப்புறம் என்ன? என்ன அவன சும்மா கதவை சாத்திட்டு எதுக்கு சாத்துறனா? ஏன்னா உங்க அப்பா ஒரு மாடு, உன் தாத்தா ஒரு பன்னி, நீ ஒரு எரும மாடு. மரியாதையா பேச. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படியா? அவனே ஒரு தண்டம், அவனை பார்க்க 2 தண்டங்க வந்திருக்கீங்க. வந்துட்டாங்க தண்ட பசங்க. வேஸ்ட் ஃபெலோஸ், போலனா போலீஸ சாரி கூப்பிடுவேன். மேடம், நாங்க தப்பா பேசியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ஏதோ சம்பந்தப்பட்ட பேப்பருக்காக ரொம்ப பேசிட்டேன் மேடம். இங்க பாரு, தாத்தா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நம்மளும் பெரிய பெயிண்டிங் ஃபேமிலி தானே, இப்பெல்லாம் தொல்லை பண்ணக்கூடாது. வாடா. இங்க வாடா. உன்ன இல்லடா, அவன. சொல்லுங்க. பெயிண்டிங் ஃபேமிலின்னு சொன்னியே, என்ன பெயிண்டிங்? எங்களது பெரிய பெயிண்டிங் ஃபேமிலிங்க. என் பாட்டியோட அப்பா ராஜா ரவிவர்மன் சவுத் இந்தியால பிறந்து அப்படியே வெளியூர் போயிட்டாரு. எங்க அப்பாவோட அப்பா MF ஹுசைனுங்க, நார்த் இந்தியால பிறந்து இப்பதான் போனாரு. எங்க ஹுசைன் தாத்தாவோட டாக்குமெண்ட் அந்த கபோர்ட்ல இருக்கிறதா சொன்னாரு, அதான் எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பனா உன் பேரு? என் பேரு FM ஹுசைனுங்க. அப்ப அவன்? என் மாமா ஜாகிர் ஹுசைன், அப்பப்ப தபலா வாசிப்பான். நீங்க ஹுசைன் ஃபேமிலியா? நான் அவரோட பெரிய ஃபேன். அப்படிங்களா? நான் MF ஹுசைனோட பெரிய பையன், சதாம் ஹுசைனோட சின்ன பையன். அவன் யாருன்னா MF ஹுசைனோட சின்ன மாப்பிள்ள, ஒன்லி ஹுசைனோட பெரிய பையன். நாங்களும் சோட்டா மோட்டா பெயிண்டர்ஸ் தான். உங்க தாத்தா MF ஹுசைன்னா எனக்கு ரொம்ப உசுரு. ஐ லவ் பெயிண்டிங்ஸ், யூ நோ. ஐ டோன்ட் நோ மேம். ஒரு நிமிஷம் இருங்க, என் மச்சானுக்கு நீங்களும் ஒரு பெயிண்டர்னு சொல்லிட்டு வரேன், சந்தோஷப்படுவாரு. அவன் பேரு சதார் ஹுசைன் தானே? அது அப்பா பேருங்க. அப்பனா வெறும் ஹுசைன் தானே? அது அவங்க அப்பா பேருங்க. அப்பனா FN ஹுசைன் தானே? அது என் பேரு. தபலா ஹுசைன்? அது அப்பப்ப வாசிப்பான், பேரு ஜாகிர் ஹுசைன். ஒரு நிமிஷங்க, அவனுக்கு உங்க டேலண்ட பத்தி சொல்லிட்டு வரேன். அங்க என்னடா பேசிட்டு இருந்தா? எனக்கும் அந்த டீலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டல, அந்த லேண்ட் பேப்பர் இனி என்னாலதான் வரும். அதனால இப்ப டீல் என்னன்னா 70% 30%. அந்த சீன்லாம் கிடையாது. வந்தா எனக்கு, போனா உனக்கு. உனக்கு எது ஓவரா தெரியல. ஆமா, சொல்ற இடத்துல நான் இருக்கேன், கேக்குற இடத்துல நீ இருக்க. என்னது 70-30? 100% இதுதான் கரெக்ட். எஸ், 70-30. இதுல வித்தியாசம் 70 உனக்கு, 30 எனக்கு. என்னது? நான் உன்ன மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. அடே ஹுசைன், இந்த நீ கேட்ட கவரு. நான் வரேங்க. இப்ப எதுக்கு டீனர் கூட்டு வந்திருக்கிற? காசு வந்தானே துணி வாங்கிக்கலாம். காசு வரணும்னா துணி வாங்கணும். ஹோட்டல் போகும்போது ராஜாவை மீட் பண்ணேன், இப்போ அபிஷியலா மீட் பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ல போனா வேல்யூவே வேற. இந்த ட்ரெஸ்ஸோட வேல்யூ உனக்கு தெரியலடா. சட்டை நல்லா இருக்கு, ஆனா காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. ஆட்டோ. ஒரு நிமிஷம், இப்போ நம்ம ஆட்டோல போல. நடந்து போனா வேறது கூட்டுமே. இரு, நான் சொல்றேன்ல. டேய் ரவி, எங்கடா போன? சாஃப்ட்வேர் மாதிரி ஐடி கார்டு எல்லாம் போட்டிருக்கிற. டேய் ரவி, என்னடா பண்ற? வெல்கம் சார். ஹலோ. இங்கிட்டு பேசுறது ரமேஷ், அங்கிட்டு யாரு பேசுறது? டேய் லூசு பையல, நான் தான்டா. கசினுக்கு கசினு. டேய் என்னடா இது, சுத்தமா டவரே இல்ல. சொல்லுங்க. நம்ம அம்முக்கு கங்காரு மச்சவரோட பையனோட சம்பந்தம் பேசிட்டேன்டா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இங்க எங்க இருக்க? என்ன வேணும்? பேலன்ஸ் பார்க்கிங். ஐடி கார்டுலாம் எனக்கு எதுக்கியா? துணியை வாங்கிட்டு ஊரை பக்கம் பார்த்து போயிடுவையா? இல்ல சார், உங்க காரை பார்க் பண்ணிட்டு திரும்ப நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன். ஓஹோ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, எடுத்துட்டு போ. வா வா, வந்து உட்காரு வா. டேய் ராகவேந்திரா PAக்கு பத்திரிக்கை அனுப்பணும், நீ ஞாபகப்படுத்தவே இல்லை லூசு பையல. ரவி ரவி ரவி, ஏய் கார் ஐடியா சூப்பரா ரவி. படிச்சா கூட நல்ல அட்வான்டேஜ் தான் போல இருக்குல்ல? கரெக்ட் தான், படிக்கலன்னா எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான். கரெக்ட் தான் கரெக்ட் தான். எதுக்கும் இந்த பேப்பரை சேஃப்டியா வச்சுக்கிறேன், டேஷ்போர்டுக்குள்ள வச்சிருவான். இங்க பாரு, இவன் வந்து திலீப் குமாரோட ஃபேனா இருப்பான் போல இருக்கேன். எவ்வளவு போட்டோஸ் வச்சிருக்கான் பாரு. அமிதாபே திலீப் குமார் ஃபேன் தான். ஆனா நானும் அமிதாப் ஃபேன் தான். மார்ச்ராஜ் கேங்கா? இல்ல, சாவித்ரி, கோச்சி சாவித்ரி தேவி. கோச்சி சாவித்ரியா? அவங்க யாரு? அவங்க இல்ல, அவரு.
காசை என்னால டைமுக்கு கொடுக்க முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கண்ணா. நான் சீக்கிரமா கொடுத்துடுறேண்ணா. உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டு. தண்டனையா? என்ன தண்டனை?